சிம்ம ராசி அன்பர்கள் திருமணத்தில் கவனம் கரெக்டாக செஞ்சால் சூப்பராக இருக்கும். ஏன் இந்த கவனம் சொல்கிறேன்னா, உங்கள் ராசிக்கு 12ஆம் இடத்தில் இருக்கின்ற குரு பகவான் அக்டோபருக்கு பின் தான் மாற்றம் அடைகிறார். அது வரைக்கும் பொறுமையாக இருக்க வேண்டியது. ராகு கேதுவால் மன நெருக்கடி சந்தித்தது இந்த ராசி தான். கணவன் திருமண பேச்சுவார்த்தை வரைக்கும் போய் நின்றுச்சு. இப்போ குரு அக்டோபர் 31க்கு பின் அத்தனை நிவர்த்தியை திருமண யோகம் வருகிறது. பேசின வரன் திருப்பி வருது. ஆல்ரெடி பார்த்தோம், எங்களுக்கு ஓகேன்னு சொன்னால் வரன் திருப்பி வர வாய்ப்புண்டு. அப்போ ஒரு சிலர் கம்யூனிட்டியோ சப்கெஸ்ட்டோ மாறி கல்யாணம் பண்ணுற சூழ்நிலை வருது. திருமண உறவில் கவனமாக இருக்க வேண்டிய ராசி. சார் என்ன சார் இப்படி சொல்கிறீங்கன்னா, ரியாலிட்டியாக தான். அப்போ கவனமாக பார்த்து பண்ண வேண்டிய சூழ்நிலைகள். ஆண் பெண்ணுக்கு வயது வித்தியாசங்களோடு ஈக்குவலாக இருக்கும். ஒரு சிலருக்கு பெண்ணுக்கு 10 நாள் 15 நாள் அதிகமாக இருக்க வாய்ப்பு வருது. ஆக மொத்தம் மேரேஜில் இந்த மாதிரி பார்த்தா தான் இருக்கும். இதற்கு பரிகாரம் உண்டு. ராகு கேது பரிகாரங்கள் பொதுவாக பண்ணிக்கங்க. ஜாதக ரீதியாக என்ன பரிகாரம், 7ஆம் இடத்தில் என்ன கிரகம் இருக்குது, நின்ற கிரகம் என்ன, சேர்ந்த அமைப்பென்ன, இதெல்லாம் பார்க்கணும். இந்த ராசிக்கு இப்போ முக்கியமான ஓப்பனாக சொன்னால் 10 பொருத்தம் 10ஆவது பொருத்தங்க. 10 பொருத்தத்தை பார்த்து சிம்ம ராசிங்க கல்யாணமே பண்ணக்கூடாது. ஏன்னா அதை தாண்டி பல விஷயம் இருக்குது. ரொம்ப ரொம்ப கவனம். திருமண உறவில் கவனம்.